இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா பெரும்பான்மையா பயன்படுத்துற ட்ரோன்கள் ஷாகி ட்ரோன்கள். துல்லியமா ஒரு இடத்த குறி வச்சு தாக்கி அளிக்கணும்னா இது போல ட்ரோன்களை அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. பெரும்பான்மையான செய்திகளை இந்த ட்ரோன் தாக்குதல் இல்லாம நம்ம பார்க்கறதே இல்லை. தினமும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பேன். இது போல 16 ஜிரானியம் ட்ரோன் வந்தது, அது போல 20 ட்ரோன்கள் வந்தது, அதெல்லாம் நாங்க இவ்வளோ சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்ப சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஜெரானியம் ட்ரோனோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஜெரானியம் ட்ரோன்களை அடுத்த கட்ட வளர்ச்சி V50 அப்படின்ற ஒரு வெரைட்டி, இந்த வெரைட்டியில வந்து பார்த்தீங்கன்னா பேலோட வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது வார்ஹெட் இருக்கு இல்லையா, இந்த வார்ஹெட் வந்து 90 கிலோ வரைக்கும், 40 கிலோ 50 கிலோலேருந்து 90 கிலோ வரைக்கும் தேவைக்கேற்ப டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த தத்தரிஸ்தான்ல எலபுகா இருக்கு. அந்த இடத்துல ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு ரஷ்யாவுக்கு. ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல வெரைட்டியாக கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யன் இன்ஜினியர்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. அப்போ வந்து இதோட வார்ஹெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா எப்படிப்பா ரேஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 140 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும். அதுவும் இந்த வார்ஹெட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண கிடையாது, இந்த வார்ஹெட்லேயும் இருவேறு வார்ஹெட்டை பொறுத்தவரை மாதிரியா அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து தெர்மோபேரிக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்ட்ரி கிரினேடு. ஸோ போய் ஒரு இடத்துல அடிச்சுன்னா பல வகையான துகள்களாக உடையும் இல்லையா. ஸோ இது போல் செய்யறதுனால இழப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போய் அடிக்குது அப்படின்னா அந்த ட்ரோனு இழப்புகள் சேதத்தை அதிகமாக படுத்திடும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அப்புறம் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொன்னோடனே ஒரு ஞாபகம் வருது. அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜான பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து உக்ரைன்லேருந்து இந்த ஆண்டனோவ் இருக்கு இல்லையா, அந்த விமானத்தில் வச்சு உக்ரைன் அனுப்பி விட்டுக்கிறாங்க. அந்த விமானம் போய் அமெரிக்காவில் தரையிறங்கி இருக்குது. அதுவும் அமெரிக்காவோட பென்சில்வேனியா இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஹாரிஸ்பர்க் ஏர்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தரையிறங்கி இருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. பார்க்கும் போதே நல்லா தெரியுது பேட்ரியாட் PAC-3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மாடல் அது அப்படிங்கிறது போல. ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியுது, ரஷ்யா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் சேதப்படுத்திக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இது போல ஜிரானியம் ட்ரோன்கள்லாம் போய் அடிக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேதம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இந்த ட்ரோன்கள் ரஷ்யா மட்டும் அப்கிரேட் பண்ணுறாங்க, இல்லை பெரிய பெரிய நாடுகள் மட்டும் அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது போல இல்லை. மேபி ஈரான் டெவலப் பண்ணி அப்கிரேட் பண்ணி கூட டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் இப்போ லெபனானோட ட்ரோன்கள் இஸ்ரேலோட போர்ட் சிட்டியை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வீடியோ பதிவுகள்லாம் வந்திருக்கு. இஸ்ரேலோட அயர்ன் டோமுக்கு மிகப்பெரிய சவால்களை வந்து இந்த ட்ரோன்கள் கொடுத்துட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருந்தாலும் சேதத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக இப்போ மாறிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டேமேஜ் ஆகுது இல்லையா, அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவோட S-400 சிஸ்டம் தான்ட்டுலாம் இல்லை. இப்போ என்ன எவ்வளோ பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருந்தாலும் அது வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறது போல இந்த ட்ரோன்கள் மாற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கான சிறந்த உதாரணம் தான் இஸ்ரேலோட ஏக்கர்ன்ற ஒரு சிட்டியோட போர்ட்டில் வந்து தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. ஸோ இது வச்சு பார்க்கும்போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு அதிநவீனப்படுத்தினாலும் இந்த ட்ரோன்களை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதோ ஒரு புது டெக்னாலஜி வந்தே ஆகணும். அதுக்கு அந்த லேசர் தொழில்நுட்பம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது பெருமளவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த ஈரான் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுலேயே தெரிஞ்சிருக்கலாம் ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க, லேசர் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ முடியல, அது ஒன்றும் பெருமளவில் கை கொடுக்குற அளவுக்கு செய்யப்படலை எந்த ஒரு நாடுகளாலையும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றதுனால இன்னொரு செய்தி, இந்த ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புலேருந்து நம்ம ஏன் S-500 இதுக்கு மேலே நம்ம ரஷ்யாவோட ஃபோர்ஸஸ்க்கு கொடுக்கக்கூடாது, நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸில் இண்டக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்களாமா. அப்படி நடக்கும் பட்சத்தில் இதுக்கு மேலே களத்தில் வந்து S-500 களமிறங்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது ரஷ்யாவோட அதிநவீனமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த போல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் இதே போல இன்னொரு ட்ரோன் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பேஸ் அன் அல் அசாத் அப்படின்ற ஒரு ஏர் பேஸ் இருக்கு அமெரிக்காக்கு. அந்த ஏர் பேஸ்ல ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதனால இழப்புகள் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத சொல்லலை, பட் ஆனால் சேதம் ஏற்பட்டிருக்கு, ஏதோ பொருள் சேதம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு காரணம் என்னன்னா சமீபத்தில் இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஈராக்ல இருக்கக்கூடிய சில அமைப்புகள் மேலே. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த அமைப்புகள் தாக்குதல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இல்லை இழப்புகள் ஏதாவது இருக்குன்னா அமெரிக்க தரப்புலன்னு சொன்னாங்கன்னா அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். இது நடந்தது ஏப்ரல் 22 அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதுக்கப்புறம் இதே போல் இன்னொரு ட்ரோன் தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா சிரியாவோட இட்லிப் பகுதி இருக்கு இல்லையா, அது தனி ஒரு நாடு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இந்த இட்லிப் பகுதிக்கு துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த சிரியா வந்து அந்த இட்லிப்ல அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருப்பாங்க. துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த இட்லிபா தான் இருக்கு.
ஸோ அந்த இட்லிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிசைஸ்டா நாங்க ஒரு ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது போல, நம்ம கூட ஒரு பதிவுல பார்த்திருந்தோம் இல்லையா? அது போல சிரியா வந்து ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த ட்ரோன் தாக்குதல்லையா? இல்ல அது போல ட்ரோன் தாக்குதல்லையா? அப்படிங்கிறத தெளிவுபட சொல்லல. சமீபத்தில நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்ல இட்லிப்போட முக்கியமான ஒரு கமாண்டர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது போல சிரியா தரப்புலருந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. அத உறுதியும் செஞ்சிருக்காங்க இட்லிப் தரப்புலருந்து. ஸோ இட்லிப்போட மிலிட்டன்ட்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அர்மேனியால தொடர்ந்து போராட்டம்ன்றது நடந்துட்டு தான் இருக்கு. அதுவும் முக்கியமான ரோடுகள்லாம் பிளாக் பண்ணி மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த அசர்பைஜான், அர்மேனியாவோட பிரச்சனை. இந்த பீஸ் ஒப்பந்தம் அந்த சமீபத்தில ஒரு 4 வில்லேஜ் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது போல அசர்பைஜான் தரப்புலருந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அர்மேனியா ஒத்துக்கிற மாரி இருக்கிறதுனால, அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் முடியாதுன்னு சொல்லி முக்கியமான ரோடெல்லாம் புரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது அசர்பைஜானோட அதிபரான இல்ஹாம் அலியேவ் அவர்கள் அவர் தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நவம்பர் மாசம் COP29 மீட்டிங் நடக்குது இல்லையா? அதுக்கு முன்னாடியே அர்மேனியாவோட எல்லா பீஸ் ஒப்பந்தமும் கையெழுத்தாயிரும். அதனால பிரச்சனை முடிஞ்சிரும் இதுக்கு மேல அப்படிங்கிறது போல அவர் தரப்புலருந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த 4யும் வாங்குனதுக்கப்புறம் விட்டுருவாங்களா அசர்பைஜான் கேட்டீங்கன்னா, இல்ல. இதுக்கப்புறமும் ஒரு டீல் போடணும். ஏன்னா, அர்மேனியா வந்து அந்த பாதை வந்து செவுரு மாரி மறைச்சிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அசர்பைஜானுக்கு வந்து போக வரதுக்கு அங்க போக்குவரத்து ஓப்பன் பண்ணி ஒண்ணும் தடுக்கக்கூடாது அப்படிங்கிறது போல டிமாண்ட்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. ஆக அசர்பைஜானுக்கு, அர்மேனியாவுக்கு நடுவுல ஒரு அமைதி ஒப்பந்தம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, மேற்குலக நாடுகளுக்கு இங்க ஒரு வெற்றி கிடைச்ச மாரி ஆயிரும். அர்மேனியா கிட்ட இருந்து சில பல விஷயங்கள புடுங்கி அசர்பைஜான் குடுத்து, அசர்பைஜான் வேணுங்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ண மாரி ஆச்சு. அர்மேனியாக்கு இதுக்கு மேல உங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது போல செக்யூரிட்டி கேரண்டி குடுத்த மாரி ஆச்சு. அவங்களோட மானிட்டரிங் மிஷன்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிற மாரி, நாட்டோட படைகள்லாம் இதுக்கு மேல ஃபர்தரா ஏதோ ஒரு ஆப்பரேஷன் பண்ணணும்னா, அர்மேனியாவ பயன்படுத்திக்கிற மாரி ஆச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து வழிய வந்து சுமூகம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த ஜார்ஜியா தான் கொஞ்சம் இடுக்கா இருக்குது. பெரும்பான்மையான மக்கள் வந்து ரஷ்யாக்கு எதிரா தான் இருக்கிறாங்க. ஸோ அத பயன்படுத்தி ஏதோ ஒரு பிரச்சனைய உருவாக்கி, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்த கவிழ்த்துட்டு, இல்ல ஆல்ரெடி நடக்கிற மாரி தான் இருக்கு. போராட்டங்கள்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இல்ல அங்க ஒரு ப்ரோ வெஸ்டர்ன் அரசாங்கம் அடுத்த எலக்ஷன்ல ஜெயிக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, ஜார்ஜியா, அர்மேனியா, அசர்பைஜான் ஒண்ணா லிங்க் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஃபர்தரா வந்து மேற்குலக நாடுகளோட ஆப்பரேஷன்லாம் கொஞ்சம் ஈஸியாயிரும். இப்ப துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா, சரி அர்மேனியா ரியலிஸ்டிக்லாம் புரிஞ்சுக்குங்க இதுக்கு மேல. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கையெழுத்து போடுங்க வாங்க அப்படிங்கிறது போல துருக்கி வந்து அ ச இதுக்கு மேல நம்ம 2 நாடுகளும் சமாதானமா போய்க்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. கருத்து வேறுபாடுலாம் இருக்கக்கூடாதுன்னு துருக்கி ஒரு தரப்பு வந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுலருந்து நல்லா தெரியுது. பிடிச்சாலும் பிடிக்கலாட்டியும் பிடிச்சு வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது போல. இந்த ஒரு காரணத்தினால தான் அர்மேனியா இங்க ஒரு கால், அங்க ஒரு கால் வச்சுட்டு இருக்காங்க. மேற்குலக நாடுகள நம்புனாலும், சீட்டோலேருந்து இன்னும் வெளிய வராம இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். அட்லீஸ்ட் ரஷ்யாவாவது அவங்களோட தேவைக்கோசரம் நம்மள வந்து காப்பாத்துவாங்களா? அப்படி ரஷ்யா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் இவங்கலாம் கம்முனு இருப்பாங்க. அப்படிங்கிறது போல அர்மேனியா யோசிக்கிறாங்களோ என்னமோ! எது எப்படியோ, இதுக்கு மேல அர்மேனியால எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சுன்னா ஓகே. ஆனா இது போற போக்கு பார்த்தா, இந்த அசர்பைஜானுக்கு அதிகமா உதவி பண்றத பார்க்கும்போது, கண்டிப்பா இந்த அசர்பைஜான் கீழ இருக்கக்கூடிய ஈரான் ஒரு வழி பண்ணுவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நாம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.